ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்ஸ்னா அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது சிங்குலர் வெப் எலிமெண்ட், அதாவது என்டர் யூசர் நேம்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் பண்ணுவோம். அதை ஒரு வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்டை நம்ம டெக்ஸ்ட் பண்ணலாம். சென்ட் கீஸ்னு கால் பண்ணோன்னா டைப் ஆகும். கரெக்டா? இதுவே ஒரு பட்டனை தனியாக வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்டாக ஃபைண்ட் பண்ணுறோம், அதை கிளிக் பண்ணலாம். பட் இப்போ இந்த வீடியோவில் என்னன்னா, இந்த ஜெண்டர் கீழே இருக்க ரேடியோ பட்டன்ஸ் இருக்குல்ல, இது ஒரு தனி எலிமெண்ட்ஸ் கிடையாது. இது ரெண்டுமே குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஜெண்டர்ன்ற ஒரு இன்புட்டுக்கு நம்ம கிட்ட மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரியா? அதே மாதிரி இன்ட்ரெஸ்டட் கோர்ஸ்ன்ற இந்த ஒரு இன்புட்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ இதெல்லாமே குரூப் ஆஃப் வெப் எலிமெண்ட்ஸ். சரியா? இப்போ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை நம்ம யூஸ்வலாக தனியாக ஃபைண்ட் பண்ணலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணி இதோட எக்ஸ்பாத்தை எடுத்துட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ன்ற மெத்தட் மூலமாகவே இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி இந்த எலிமெண்ட்டையும் தனியாக டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் மூலமாகவே ஐடென்டிஃபை பண்ணலாம். தனித்தனியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட். பட் இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸை இன்ஸ்டெட் ஆஃப் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட், ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் ப்ளூரல்ல ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் மூலமா நம்ம கால் பண்ணா ஒரே காலிங்லேயே எல்லா லிஸ்ட் ஆஃப் சேம் எலிமெண்ட்ஸை நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். இதை நான் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராம்லேயே பண்ணி காட்டுறேன். இப்போ ஆல்ரெடி ப்ரௌசரை லான்ச் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறது அண்ட் ரெஜிஸ்டர் இயர்ன்ற லிங்கை கிளிக் பண்ணுற கோட் வரைக்கும் நான் எழுதிட்டேன். ஸோ இதை ரன் பண்ணால் அந்த பேஜ்குள்ளே போயிடும். ஓகேவா? இப்போ ரெஜிஸ்டர்ன்ற ஃபார்முக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஜெண்டர்ன்ற செக்ஷனில் 2 எலிமெண்ட் இருக்குல்ல, இதை தனித்தனியாக வாங்காமல் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் மூலமாக வாங்க போகிறோம். ஓகே, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்து நம்மளால அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ்னு கொடுத்துட்டு பை டாட், ஓகேவா? இப்போ இந்த எலிமெண்ட்ல மேல் அப்படின்றத ஜெண்டரை இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எலிமெண்ட்டும் கீழே இருக்கிற அந்த ஃபீமேல்ன்ற எலிமெண்ட்டும் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு மவுஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த எலிமெண்ட் ஹைலைட் ஆகும். ஃபீமேல் இதோட டேக் இருக்குது, லேபிள். ஓகேவா? அப்போ அந்த பட்டனை அதே ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரேடியோ பட்டன் கொண்டு போனீங்கன்னா அந்த லேபிள்குள்ளே அந்த பர்டிகுலர் ரேடியோ பட்டன் எங்கே ஹைலைட் ஆகிருக்கு, இன்புட் டேக். இப்போ என்னன்னா, இந்த 2 எலிமெண்ட்டையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே டிவ்வுக்குள்ள 2 லேபிள் இருக்கு. ஒவ்வொரு லேபிள்குள்ளேயும் ஒரு இன்புட் டேக் இருக்கு. இந்த இன்புட் டேக்ல டைப் ரேடியோ, பட் நேம் ஈக்குவல் டு ஜெண்டர்னு இருக்குல்ல, இதுதான் இந்த 2 ரேடியோ பட்டனுக்கு பொதுவான ஒரு வார்த்தை. ஓகேவா? நேம் ஜெண்டர். அப்பனா என்ன அர்த்தம், ஜெண்டரை செலக்ட் பண்ற ரேடியோ பட்டன்ஸ்லாம் இவங்க நேம்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் பை டாட் நேம், இந்த நேம்குள்ள தான் நம்ம ஜெண்டரை பாஸ் பண்றோம். ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ்ல நம்ம இதை கொடுத்துட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூஸ்வலாக வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் நேம் தான் கொடுப்போம். இங்கே கூட பாருங்க, வெப் எலிமெண்ட் ஸ்பேஸ் ரெஜிஸ்டர் லிங்க்ன்ற ஆப்ஜெக்ட் நேம். ஆனால் இந்த இடத்துல நம்ம லிஸ்ட் கொடுக்கணும். கலெக்ஷன்ஸில் லிஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, தட் வில் கெட் யூ லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ லிஸ்ட் டேக் ஓப்பன் பண்ணி அது என்ன டைப்னு மென்ஷன் பண்ணணும். இது ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் வேல்யூவா இல்லை ஒரு இன்டிஜர் செட் ஆஃப் வேல்யூஸான்னு பார்த்தீங்கன்னா இது வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் டைப் ஆஃப் வேல்யூஸ். அதாவது ஒரு வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய ரிட்டர்ன் பண்ணுற லிஸ்ட். ஸோ அதோட டைப் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கிளாஸ் நேம் கொடுக்கணும், வெப் எலிமெண்ட். ஓகே, லிஸ்ட் வெப் எலிமெண்ட். அப்போனா அர்த்தம் நான் ரிசீவ் பண்ணுற டேட்டா எல்லாமே வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்க போகுது அப்படின்றது அர்த்தம். லிஸ்ட் வெப் எலிமெண்ட் ஸ்பேஸ் ஜெண்டர் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு வெப் எலிமெண்ட் வச்சு நம்ம கிளிக் பண்ணலாம், சென்ட் கீஸ் கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் இல்லையா? இப்போ லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்ஸ் இருக்கு.
இப்போ எனக்கு ஒரு வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்டை நேவிகேட் பண்ணி செக் பண்ணோம். அதுக்கான கோடு தான் இப்போ நான் எழுத போகிறேன். கெட் ஜெண்டர் வேல்யூஸ் டாட் கெட்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடில் நம்ம மென்ஷன் பண்ணோம் எத்தனாவது இண்டெக்ஸ் பொசிஷனை நீ இந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணுறேன், 0th பொசிஷனை பாஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு செகண்ட் வேல்யூ வேணும், செகண்ட் லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் வேணும்னா நீ 1 இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்கலாம். ஏன்னா இட் ஹேஸ் ஒன்லி 2 வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். பட் நிறைய இருந்தால் அகெயின் சொல்கிறேன், நிறைய இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேடியோ பட்டன் வேணும், அதை கிளிக் பண்ணணும்னா கெட் 0. ஸோ 0th பொசிஷனில் இருக்கிற வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்டை இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஃப்ரம் திஸ் லிஸ்ட் இட் வில் ரிட்டர்ன் த ஃபர்ஸ்ட் வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட். ஆக்சுவலாக வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சா நம்ம என்ன பண்ணலாம், அதை கிளிக் பண்ணலாம். அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். டாட் கிளிக். ஓகேவா, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக மேல் ரேடியோ பட்டன் கிளிக் ஆயிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு வந்து 0க்கு பதிலாக நான் 1 கொடுக்குறேன். இட் வில் ரிட்டர்ன் செகண்ட் வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட். இந்த லிஸ்ட்ல இருந்து செகண்ட் வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஃபீமேல் கிளிக் ஆயிருக்கு. இப்போ இந்த ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம ஃபைண்ட் எலிமெண்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லொக்கேட்டர் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்ஸை ஃபைண்ட் பண்ணுற மெத்தட்க்கும் ஏற்கனவே நம்ம பார்த்த எல்லா லொக்கேட்டர்ஸும் பொருந்தும். அதாவது ஐடி, நேம், எக்ஸ்பாத், சிஎஸ்எஸ் செலக்டர், அது எல்லாமே லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்ஸ்க்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு இங்கேயே நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் நேம் எக்ஸ்பாத்தை பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேடியோ பட்டனோட டேக் தான் இது, இன்புட் டேக் லேபிள். இப்போ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுக்குறேன். காப்பி எக்ஸ்பாத். ஓகேவா, எக்ஸ்பாத் கொடுத்துட்டேன். இதோட எக்ஸ்பாத் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கான எக்ஸ்பாத் லேபிள் ஆஃப் 1. அதாவது மொத்தம் 2 லேபிள் இருக்கு, அதில் லேபிள் 1 நான் டார்கெட் பண்ணுறேன். இதை நம்ம மாடிஃபை பண்ணி என்ன பண்ண போறோம்னா லேபிள் ஆஃப் 1 கிடையாது, நான் ஜென்ரலாக லேபிள்னு போடுறேன். ஓகேவா, லேபிள்ன்றத மாற்றிட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமில் பை டாட் நேம்க்கு பதிலாக எக்ஸ்பாத்னு மாற்றுவோம். பை டாட் எக்ஸ்பாத். ஓகே, ஜெண்டருக்கு பதிலாக இப்போ நம்ம காப்பி பண்ண எக்ஸ்பாத்தை பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா, யூஸ்வலாக லேபிள் ஆஃப் 1னா ஃபர்ஸ்ட் லேபிளை குறிக்கும், லேபிள் ஆஃப் 2னா செகண்ட் லேபிளை குறிக்கும். வெறும் லேபிள்னா இந்த எக்ஸ்பாத்துக்குள்ள இருக்க எல்லா லேபிள்ஸையும் குறிக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், லேபிள் ஆஃப் இந்த மாதிரி 1, 2னு மென்ஷன் பண்ணாமல் வெறும் லேபிள்னு கொடுக்குறோம். அப்போது இந்த லேபிள்குள்ளே எத்தனை லேபிள்ஸ் இருக்கோ, அதாவது இந்த div of 1க்குள்ளே எத்தனை லேபிள்ஸ் இருக்கோ அந்த எல்லா எலிமெண்ட்டையும் இது ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஃபைண்ட் பண்ணி லிஸ்ட்டாக வச்சிரும். இப்போ நம்ம ஸ்டில் ரன் பண்ணால் ப்ரோக்ராம் ரன் ஆகும். செகண்ட் ரேடியோ பட்டன் கிளிக் ஆக போகுது பாருங்க. பார்த்தீங்களா, ஃபீமேல் ரேடியோ பட்டன் கிளிக் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டாட் கிளிக்கு பதிலாக எனக்கு என்ன தேவைன்னா அந்த லேபிளோட டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணும். அப்போ என்ன மெத்தட் இருக்கு, கெட் டெக்ஸ்ட் ஒரு மெத்தட் இருக்கு, அதை கால் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல போடுவோம். ஓகே, ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஃபீமேல்ன்ற வேர்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது கெட் 1 இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல், அதாவது செகண்ட் பொசிஷன் தான் கொடுக்கும். அது 0th பொசிஷனில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், 1ல் செகண்ட் எலிமெண்ட். ஓகேவா, இப்போ இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணியிருக்கு ஃபீமேல். இன்கேஸ் நான் வந்து 0 அப்படின்னு கெட் ஆஃப் 0ன்னு கொடுத்தேன்னா என்னால் என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட டெக்ஸ்ட்டை ரீட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மேல்னு பிரிண்ட் ஆயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.